இருந்தாலும் ஒரு மனிதர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இரண்டு விஷயத்தை கண்டிப்பா கடைபிடிங்க. அல்லாஹ் அவனை கைவிட மாட்டான். இரண்டு விஷயத்தை கண்டிப்பா கையில் எடுங்க. அது என்ன தெரியுமா? ஒன்று சபர், 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 பொறுமை, பொறுமை, சகிப்புத்தன்மை. யாரிடத்திலே பொறுமை, சபர், சகிப்புத்தன்மை இருக்கிறதோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். கஷ்டங்கள் வந்து விட்டதா, துன்பங்கள் வந்து விட்டதா, மிகப்பெரிய ஒரு லாஸா, மிகப்பெரிய ஒரு பாதிப்பா, சபர் செய்யுங்க. அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன? சபர். இரண்டாவது என்ன தெரியுமா? ஷுக்ர், நன்றி. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறானா, நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த இரண்டு விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்து கொண்டே இருந்தால் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்றது, உங்களுக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும்.